ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் இன்றைக்கி ரோட் சைட் மசாலா பூரி எப்படி செய்யணும் பார்க்குறோம். 200 கிராம் பச்சை பட்டாணியை 8 hours தண்ணியில் ஊற வச்சு தண்ணி வேறு தண்ணி ஊற்றிட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி 2 உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா 7-8 விசில் விட்டு நல்லா குழைய வேக விடணும். குக்கர் மூடி பட்டாணி நல்லா குழைய வேகணும். பட்டாணியும் உருளைக்கிழங்கு 7-8 விசில் விட்டு நல்லா வேக வச்சாச்சு. மசாலா தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை 4-2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கேன். அந்த பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கேன். பச்சை மிளகா 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2. வெங்காயம் கண்ணாடி பார்த்து வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு, பட்டை, கிராம்பு, மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சமாக ஒரு 10-15 புதினா இலை போட்டு நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைக்கணும். நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். 7-8 விசில் விட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு வந்துடுச்சு. வெயிட் எடுத்துட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. வேக வச்ச பட்டாணி கொஞ்சமாக இருந்துச்சு. தக்காளி, வெங்காயம் அரைக்கிறதோட போட்டு நல்லா சேர்த்து நைஸாக அரைக்கணும். இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கு இந்த மேசரை வச்சு நல்லா மேஷ் பண்ணணும். நைஸாக மசிக்கணும். வேக வச்ச பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கருகாமல் அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும்.
ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே பட்டாணியில் உப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு. அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிச்சு. ஏற்கனவே வேக வச்சு வச்சுட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா மசித்து வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு தண்ணி 1 டம்ளர் அளவு தண்ணி. தண்ணி ஊற்றி ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மசாலா போட்டு நல்லா ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சு கடைசி கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு அடுப்பு ஆஃப் பண்ண முடியும். கடையில் இதே மாதிரி பானிபூரி பேக்கெட் விற்கிது. இதை வாங்கி நீங்களும் வீட்டிலேயே நீங்களே பிரிச்சுக்கலாம். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். பானிபூரியை நொறுக்கி போட்டு அது மாதிரி செஞ்சு வச்சுட்டு அந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நான் கார்னிஷ்க்கு கொஞ்சமாக வெங்காயம், கேரட் துருவி வச்சுட்டேன். கேரட் 2 தக்காளி பீசஸ், கொத்தமல்லி தழை, ஓமப்பொடி உங்கள்கிட்ட இருந்தால் போடலாம். இல்லை சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.